உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த ஸ்னேக் பாபோன் நட்சத்திரம். ராகுவின் காரகத்துவத்தை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன பண்ண போகுது, என்ன பண்ணுறதுக்கு இருக்குது இனிமேல் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறீங்க. சரி வாங்க பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும்னு சொல்லணும்னு ஆசை தான். கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாகும். ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறார். நட்சத்திரநாதன் அப்பாடி ஜாலியாக இருக்குது. இது வரைக்கும் குரு பார்த்து ஏன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தார். இப்போ குருவு கீழே இறங்கிட்டாரா அவ்வளோதான். நட்சத்திரநாதன் பிடிக்க முடியாது. ஸோ மைண்டெல்லாம் பிரம்மாண்டம் தான். வச்சா அந்த மாதிரி மண்டபத்தில் கல்யாணம், போனால் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு தான். இப்படி தான் இருக்குது மைண்டு. அந்த மாதிரி எனக்கு எல்லாம் போனால் நம்ம ஆளுக்கு போய் நல்லா சட்டை வாங்குறாள், நான் இங்கெல்லாம் வாங்க மாட்டேன், அப்படி தான் இருக்கும். ஏன்னா ராகு என்றாலே பிரம்மாண்டம். ராகு என்றாலே பெரியதை பெரிதிலும் பெரிதுகள் பாரதி. அதுதான் ராகு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஆளுமை இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் தெரியுமா அந்த ஆளுமை அதிகமாக இருக்கும்? இருக்காலே அதுதான் சுக்கிரன் 12ஆம் வீட்டு அதிபதி அங்கே உட்காந்து பார்வை செய்யக்கூடிய தனம். சுக்கிரன் ராகுவை பார்க்க போகிறான். சும்மாவே சொல்ல வேணாம், ராகு டான்ஸர். சுக்கிரன் பார்த்தா இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ சொஃபஸ்டிகேட்டடாக வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் மேலும். அப்போ சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம். திடீர்னு கட்டில் வாங்கி போகிறது, பெட்டு வாங்கி போகிறது, தலையணை மாற்றுறது, போர்வையை மாத்திரம், நம்ம இருக்கக்கூடிய இடத்த கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறது, வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கர் ஐட்டம் வாங்குறது, இல்லை ஏதாவது லேபிள் ஓட்டுறது, சம்திங் லைக் தட். கிரியேட்டிவிட்டிவாக கலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள் இறங்குவதற்கான வாய்ப்புகளை மிஸ்டர் சுக்கிரன் கொடுப்பான். ஏன்னா கேதுவோட சேர்ந்து இதற்கான காரகத்துவம் இயங்க போகுது. ஓகே, நிறைய பேருக்கு எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தோடு இந்த தடவை கரெக்டாது. அதற்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் சேரும். இது வரைக்கும் பண இடத்துல இருந்த பிரச்சனை தவிடுபடியை பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். ஆனால் இந்த புதன் வக்ரகதியில் இருக்கிறது அப்படின்றது, ராசிநாதன் வக்ரத்தில் இருக்கிறது அப்படின்றது ஒரு மாதிரியான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மூளையை ரொம்ப சூடாக்கி வேலை பார்க்க வச்சுட்டே இருக்கும். இதுவா அதுவா, டாயா டியா, டாங்க டிங்க டிங்க, எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஒரே ஒரு சாட்டு தான். 10 டைப்பில் போடணும்னு மைண்டு சொல்லும், இல்லை 10 டைப்பில் போடணும்னு ஆஃபீஸில் கேட்பாங்க. 10 டைப்பில் போடணும்னு நிகழ்வுகள் நடக்கும். ஸோ வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் செவனே இருக்குது. எஸ்கேப்லாம் ஆக முடியாது, நிறையா இருக்குது. நான் போன மாதம் சொன்னேன், நீங்கள் ஆமான்னு நீங்கள் போன மாதம் முந்தின மாதம் ஓகே அவனே அதுக்கடுத்து நெற்றிக்கணை திறந்து விட்டு வந்து விடாதீர்கள். ஓகே, இந்த மாதமும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் ராகுடைய பொசிஷன் ஓரளவுக்கு காலப்புருஷனுடைய 11ஆம் இடம், ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், மிகப்பெரிய ஆளுமைகளை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால நிறைய நல்லவையெல்லாம் தேடி வரப்போகுது. நான் போன மாதமே சொன்னேன், நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க. மே மாதம் நம்ம எடுக்கும் போதே நான் இந்த பலன் சொன்னேன், நிறைய சுற்ற போகிறீங்க அடுத்த மாதம். இந்த மாதமும் கிட்டத்தட்ட அப்படி தான். ட்ராவல் நிறைய பண்ணுவீங்க, கோவில் குளங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகு சுக்கிரன் சேர்ந்தாலே துர்க்கை வழிபாடு இது வரைக்கும் இல்லாமல் போகிற இடத்துல அம்பாள் கோவிலாக கண்ணில் போடும். நிறையா கல்யாண மண்டபங்கள், நிறையா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, மாலு, இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காசெல்லாம் வந்தால் தானே இந்த மாதிரி இடத்துக்கு போக முடியும். அப்போ பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பண வரவில் எந்த குறையும் இருக்காது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி மிஸ்டர் சந்திரன் தனுசு வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு பயணத்தை. ஓகே, ஆனால் குரு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு, அதுவும் உச்சமாகி அமர்ந்திருக்காரு. எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு ஜாதகத்திலையும் சரி, இல்லை ஒரு ராசி கட்டத்திலையும் சரி, நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கனம் அதிகம். அப்படி மிதுன வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இந்த ஆணி மஞ்சனம் வர வருது, செம்மையாக இருக்குது. சிவன் அப்படியே தாண்டவம் ஆடுவோம். மனசெல்லாம் சிவனும் அம்பிகையும் சேர்ந்து அந்த சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை நீங்கள் உணர்வீங்க. திடீர்னு ஒரு சிலிர்ப்பு, ஒரு சில்லாகி இப்போலாம் ஒரு 15-20 தேதிக்கு மேலே நிறையா மிதுனராசிக்காரர்களுக்குள்ளே எட்டி பார்க்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் சூரியன் புதன் சேர்ந்துருவா. 15ஆம் தேதி சூரியனும் இறங்கி விடுவார். அப்போ இந்த 3ஆம் வீட்டு அதிபதி போய் 2ஆம் இடத்துல இருக்கிறது, குருவோட சேர்ந்து இருக்கிறது, நிறைய பொறுப்புகளை சுமக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி தக்கோராக இருப்பீங்க. உங்களை நம்பிட்டாங்களேன்றதுக்காக சில விஷயங்கள் செய்ய வேண்டி வரலாம். இதெல்லாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நிகழக்கூடிய விஷயம். அப்போ என்ன, கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாகும், தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும், ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பான கவனம் தேவை தேவை தேவை. அதே மாதிரி சில பேருக்கு தொண்டையில் பிரச்சனை, த்ரோட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு, இஎன்டி ப்ராப்ளம், திடீர்னு மூக்கு அடைச்சிக்கிச்சு, தலை வலிக்குது, சைனஸ் கொத்துச்சோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சின்ன சின்னதாக நானும் இருக்கேனே, இந்த பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக வலிச்சு காட்டும். மற்றபடி திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நிறையா நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த என்னதான் ராசிநாதன் வக்ரமாக இருந்தாலும் மற்ற எல்லா பிளான்ட்டோடைய பொசிஷனுமே அதி அற்புதமாக இருக்குது. இந்த 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது
அதுவும் 10ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்திருத்தல் வேறு என்ன வேணும்? தொழிலில் மாசு காட்டுவீங்க. நான் தான் சொன்னேன், த கிரியேட்டிவ் த கோரா இந்த மாதம் உங்களை மைண்ட் இயக்கும். நான் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னா? அவன் இயக்குறான், நம்ம இயங்கிட்டு. ஸோ நம்ம நல்லா பண்ணாமல் இருக்கிறதும் நல்லா பண்ணுறதும் எல்லாமே கிரகத்தின் கையில் தான் இருக்குது. சொன்னால் நம்மளை முட்டாளம் வாங்கி, அதனால் யார்ட்டும் சொல்லாதீங்க, உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க சரியா? திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மனிதருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பணம் வர உண்டு. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்றது ப்ளஸ் சூரியனோடு சேர்ந்து இருத்தல், அதுவும் 15ஆம் தேதிக்கு மேலே 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே திருவாதிரை நட்சத்திரக்காரன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும். நம்ம ஒரு வேலைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அதை நினச்சிருக்காது, ஆனால் அந்த பணம் வந்து சேரும். ஓகே, ஏன்னா குருநாளை பெருநிதிக்கு இறைவன் தான். அப்போ நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் அங்கே கிடைக்கும். அதே மாதிரி குரு அப்படின்றது நம்பிக்கை, குரு அப்படின்றது குழந்தைகள், குரு அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மடத்தோட மடாதிபதியோட கனெக்ட் ஆகும். ஏதோ ஒரு மடத்துக்கெலாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ராகவேந்திர போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரும், ஏதோ ஒரு குருவோட தொடர்பு கூடக்கூடிய அமைப்பை இந்த தடவை வருகும். இந்த சுக்கிரன் ராகுடைய காம்பினேஷன் அப்படின்றது தேவை. இல் வாழ்க்கைக்கு எனக்கு தெரிஞ்சு சுக்கிரன் ராகு இருந்தால் தான் பெட்டர். மற்றபடி புற வாழ்க்கைக்கு வேணால் பார்த்துக்கலாம். பொருளில் இருக்குது தானே இவ்வுலகம் இல்லை, அருளில் இருக்குது தான் அவ்வுலகம் இல்லைங்கியா. அதனால் அருளை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு வாழ்கிறதுக்கு பொருள் வேணும், சுகம் வேணும். ஸோ சுகபோகமாக வாழக்கூடிய அமைப்பெல்லாம் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் கொடுக்கும். திடீர்னு அழகாக தெரிவிங்க, திடீர்னு உங்களை வந்து அழகுபடுத்திக்கணும்னு தோணும். அதுக்கு சில செலவுகள் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹேர் ஸ்டைல் மாற்றுறது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களை க்ரூம் பண்ணிக்கிறது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு திடீர்னு உங்களை கொஞ்சம் அப்படியே பப்பாளியெல்லாம் மூஞ்சியில் பூசி பலபலன்னு ஆளான்னு யோசிக்கிறது, யூடியூப்பை திறந்து எப்படி அழகு சாதனை பொருட்களை உங்கள் பிரச்சனை இல்லை, சுக்கிரன் பிரச்சனை, நான் திரும்பவும் சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் உங்களை எப்படி அழகு செய்து கொள்வது, வசீகரித்து கொள்வதுன்ற மாதிரி தன்மைக்குள் போவீங்க. அது ஒரு மாதிரியான மனநிலை. இதெல்லாம் சேர்ந்தது தானே வாழ்க்கை. நமக்கு நம்ம டைம் எடுத்துக்கலாம். உங்களுக்கே டைம்லாம் ஓடிட்டு நம்ம இப்பெல்லாம் மாதிரி உங்களுக்கு டைம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் இருக்கும், தேவைப்படும். ஆனால் அதுக்கு நேரம் இருக்காது. ஸோ டைம் இல்லைன்னு வாயில் வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க 2ஆம் இடத்துல சூரியன் வந்து அமர்ந்தால் வாயிலேருந்து வர வார்த்தை டைம் இல்லை. டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது, டைமுக்கு எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நம்ம ஏற்றிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை உருவாக போகிறது. அதன் மூலமாக ஆதாயம் தான் கிடைக்க போகுது. அதனால் பெருசாக ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஸோ இப்போ உழைக்காம எப்போ உழைக்கிறது, ஃபைன். அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்லவைகள்லாம் வந்து கூடக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது. சூப்பர். படிக்கிற திருவாதிரை நட்சத்திரக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா செமையாக இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி இல்லை, 2ஆம் நட்சத்திரம் எடுத்துக்கிறத விட புனர்பூச நட்சத்திரம், அது குருவோட நட்சத்திரம். அவர் குருவோட நட்சத்திரம் சுயசாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 2ஆம் வீட்டில் குரு, வேற என்ன சாமி வேணும்? சூப்பராக இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க தாறுமாறாக படிப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்படியே மண்டை தான் சொல்கிறேன், கிரியேட்டிவிட்டியாக வரும். 4 பக்கம் பார்டர்லாம் போட்டு எழுதுவாங்கன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு படிக்கிற பிள்ளைங்க பிரம்மாண்டமாக படிக்கும். 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு கலக்க நிலையில் ஒரு தெளிவு கிடைக்கும். செல்ஃப் அனலைஸ்மெண்ட் பண்ணுவீங்க. வாட் இஸ் வாட் அப்படின்றது சில விஷயங்களில் புரியும். எனக்கு எது வேணும் அப்படின்னு தேடக்கூடிய விழிப்புணர்வு தன்மை வரும். அதை தாண்டியும் நிறைய பணவரவுக்கான வாய்ப்புகள் வரும். வேலை பழு அதிகரிக்கும், தூக்கமின்மை இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கான சில விஷயங்கள் நடக்கும். டைம் இல்லை, சாப்பாட முடியல, இதே வரும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே ஓகே தான். 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாமான்னு மனசு தோணும். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீ வரையான்னு யாராவது உங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ளே சேர்ந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில கிரியேட்டிவிட்டி நடக்கும். ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக, ஏன்னா 7ஆம் இடம் தாங்க பார்ட்னர்ஷிப். அந்த இடத்துல கேது சுக்கிரனோடு சேரும்போது கண்டிப்பாக இந்த லிக்யூட் கேஷ் எல்லாம் சுக்கிரன் தான். இப்போ நம்ம இப்படி தான் காரகத்துவத்தை எடுத்து உடனே சுக்கிரன் கேது கெட்டு போச்சு, மனசு அப்படி ஆகிடும், நீ இப்படி போய்டு, அப்படி போனால் எத்தனை பேர் போகணும்? அதெல்லாம் ஒன்றும். நம்மளுக்கு சுயஜாதகம் ஒன்றுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை பொறுத்து இந்த காம்பினேஷனை எப்படி இயக்க தெரியணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம கில்லாடிக்க தான். அதனால் இதெல்லாம் செம்மையாக வேலை செய்ய போது பெருசாக ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் முதுகு தண்டு வட பிரச்சனை வரும். முதுகு தண்டு வடம், முதுகு வலி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்ணை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். கண்ணில் தூசி விழுகிறது, கண்ணில் திடீர்னு பூச்சி விழுகிறது. ஏன்னா சுக்கிரன் எல்லாம் இந்த கேதுவோட சேர்ந்துருக்கா. கண்ணை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கண்ணாடி போகிறது, இல்லை அதிகமாக இது பண்ணுறது, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணில் இருந்து தண்ணி வடிகிறது, நீர் வடிகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சினாரியோக்கள் வந்துட்டு போகலாம். ஸோ கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது. ஸோ கண்ணை கொஞ்சம் டாக்டர்கிட்ட பார்க்க வேண்டிய காலமாக இருக்குது. மற்றபடி எதுவும் பற்றியும் கவலைப்பட வேணாம். ரொம்ப ரொம்ப நல்ல காலம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும்? சிவன் வழிபாடும் சக்தி வழிபாடும் மிகச்சிறிய வழிபாடு. சோமஸ்கந்தர்னு சொல்லுவாங்க. சிவனும் சக்தியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியர், அவரை வழிபாடு செய்ய 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 புது முயற்சியெல்லாம் சக்ஸஸ். அதை தாண்டியும் சொர்ண ஆகஷ்ண பைரவர்,
அப்படி சொர்ண கலசத்தை மடியில் வச்சுட்டு அப்படி அம்பிகையை வச்சுட்டு உட்காந்துருப்பார். அந்த பைரவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் வந்து சேரும். ஸோ இந்த தடவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறையா எனக்கு தெரிந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை 2 விதமான இயக்கங்கள் உங்களுக்கு இயங்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பக்கம் சிவனும் இயங்க போது, இந்த தடவை சக்தி இயங்க போறா. ரொம்ப ரொம்ப சூப்பரான அமைப்பு இருக்கு. ஏதோ ஒரு கண்ணு தெரியாதவர்களுக்கு நீங்க ரோட்ல போகும்போது இந்த தடவை உங்களால் ஆனால் அமௌண்ட்டை போடுவீங்க. இது நடக்கும். சாய்பாபாவோட கனெக்ட் ஆவீங்க. எங்கேயாவது திடீர்னு சாய்பாபா கோயிலுக்கு போகுது, இல்லை ரோட்டில் வரும்போது யாராவது சாய்பாபா இதை ஆட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காசு கேட்கறது, நீங்கள் போடுறதுன்ற மாதிரி, இல்லை யாராவது உங்களுக்கு சாய்பாபா பொம்மை கிஃப்ட் கொடுக்கறது, இல்லை சாய்பாபா கோயிலுக்கு போகிறது சாய்பாபாவோட கனெக்ட் ஆகும். இன்னொன்று என்னென்னா, பட்டம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பட்டமா? ஆமாம், வானத்தில் தெரியக்கூடிய பட்டம். பட்டம் எல்லாமே இந்த பேப்பர் எல்லாமே புதன் காரகத்துவம். அது வக்கரமாகும் போது புதனை இயக்கக்கூடிய கருத்தும் பட்டம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போ உயிரை பறக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க, இனிமேல் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த 2 விஷயம் நடக்கும். ஒன்று ஞானத்தை நோக்கி போவீங்க, இல்லை உங்களுடைய உயரத்தை நோக்கி போவீங்க. இது 2க்கான அமைப்பும் இந்த தடவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறது.